வணக்கம் ஆனந்தி. நிச்சயமாக திருநெல்வேலி சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 வாலிபர்கள் பலியான சோக சம்பவம் நடந்தேறி உள்ளது. ஆனந்தி, திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தென்காசி நோக்கி பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்தை ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் ஓட்டுநராக ஓட்டி வந்தார். பேருந்து திருநெல்வேலி சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தின் மீது வந்து கொண்டிருந்த போது திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருந்து எதிர் திசையில் திருநெல்வேலி சந்திப்பு நோக்கி ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 இளைஞர்கள் அதிவேகமாக வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இளைஞர்கள் அதிவேகமாக எதிரே வந்து கொண்டிருப்பதை பார்த்த அரசு பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தின் வேகத்தை சற்று குறைப்பதற்குள்ளாக கண்ணிமைக்கும் நேரத்தில் இருசக்கர வாகனம் பேருந்தின் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்களும் தூக்கி வீசப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பாலத்திலேயே கீழே விழுந்தனர். ஆனந்தி, உடனடியாக பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் போலீசாருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கின்றனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் விபத்தில் சிக்கிய 3 பேரையும் பரிசோதித்த போது மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை உறுதி செய்தனர். மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மூவரது உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்து தொடர்பாக தற்போது விரிவான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் இறந்தவர்கள் யார் என்று விசாரித்ததில் முதல் கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் வந்தது திருநெல்வேலி டவுன் வையாபுரி நகர் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான லோகேஷ், அதே டவுன் பகுதியை முகமது அலி தெருவை சேர்ந்த 22 வயதான சந்தோஷ் மற்றும் 22 வயதான சாதிக் என்பது தெரிய வந்தது. சாதிக் மற்றும் 2 இளைஞர்களும் நண்பர்கள் என்பதும், இந்த சாதிக் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்திலும், லோகேஷ் திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள பெட்ரோல் பல்க் ஒன்றிலும் பணி செய்வதும் தெரிய வந்தது. சந்தோஷ் கோயம்புத்தூரில் பணியாற்றி வருகிறார். லேத் ஒன்றில் பணியாற்றி வருவதாகவும், இவர்கள் மூவரும் நண்பர்கள் என்றும் டவுனில் உள்ள அவர்களது பாட்டி வீட்டிற்கு வந்துவிட்டு நள்ளிரவில் ஒரே இருசக்கர வாகனத்தில் திருநெல்வேலி சந்திப்பு நோக்கி வந்தபோது இந்த விபத்து நடந்தது தெரிய வந்துள்ளது. திருநெல்வேலி சந்திப்பு பாலத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக தகவல் அறிந்த இளைஞர்கள் அப்பகுதியை சேர்ந்த உறவினர்கள் வந்து சேர்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு அழுகை குரலாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 3 இளைஞர்கள் விபத்தில் பலியானது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி.